நிப்பான் பெயிண்ட் ஆட்டம் 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட், கம்மி பட்ஜெட்ல. அம்மா. டேய் விக்ரம், என்னம்மா? என்னடா விக்ரம், என்னாச்சு? அம்மா என்னடா அழுவுறா? என்னாச்சு? அம்மா இனியா இப்போ போன் பேசுற நிலைமையில இல்லம்மா. ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்போ. ஆக்சிடென்ட்? உயிர் போற நிலைமை. என்னது உயிர்? என்னடா என்ன சொல்ற நீ? அம்மா அம்மா என்னன்னு கேளுமா. கடவுளே, டேய் எங்கடா? எப்படி இது? என்னப்பா விக்ரம், என் மருமகளுக்கு என்ன ஆச்சு சொல்லுடா. கடவுளே என்னடா? ஐயோ எங்க இருக்கு? என்னாச்சுடா? குடுமா. ஐயோ பயமா இருக்கு கடவுளே. எஸ்ஐ ஹாஸ்பிடல். நீ தைரியமா இருங்க, அன்னைக்கு ஒண்ணுமே ஆகாது, நாங்க வந்துறோம். முருகா, என் மருமகளுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. அவளை பொழைக்க வை, நான் உனக்கு பால் காவடி எடுக்கிறேன். அம்மா அன்னைக்கு ஒண்ணு ஆகாதுமா, நீங்க அழாம இருங்கம்மா. ஒண்ணு இல்ல. அக்ஷயா நீ வா. வாங்கம்மா சீக்கிரம். அழாதம்மா. போங்க நீ போங்க. நீங்க பழனிக்கே போய் பால் காவடி எடுத்தாலும் அந்த இனியா பழைக்க மாட்டா. அவ கதை முடிஞ்சது. பாவம், அண்ணிய கையில மாலை வாங்கிட்டு போக சொல்லலாம், ஆனா அதை நம்ப சொல்ல முடியாதே. அவங்களே பார்த்து போகும்போது மாலை வாங்கிட்டு போட்டுமே. அப்பா, எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. இனியா போன் எடுக்க மாட்டேங்கிறா. அவ போட்டோ வேற கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. எனக்கு ஏதோ தப்பா படுதுப்பா. பாருமா, சும்மா மனசு போட்டு குழப்பிக்காத. ஒன்னும் ஆகாது, நல்லா இருப்பா, விடு. எதுக்கும் மாமாக்கு போன் பண்ணி பார்க்கலாமா? சரி பண்ணு, சொன்னா கேட்கவா போற, பண்ணு. ஹலோ மாமா, மாமா இனியா. இனி அப்போ எஸ்ஏ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. மாமா, இனியாக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருச்சுமா. இனியாக்கு ஆக்சிடென்ட்டா? என்னாச்சு? இனியா மாப்ள, இனியாக்கு என்னாச்சு மாப்ள? அப்பா வராதீங்க. இனியாக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுப்பா, எதுவும் ஆயிருக்காது. அடிபட்டிருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லப்பா. இந்தாங்கப்பா, தண்ணி குடிங்கப்பா. அப்பா இப்படி அழுதுட்டே இருந்தா ஒண்ணும் ஆக போறது இல்ல. அப்பா வாங்கப்பா, போய் இனியாவை பார்க்கலாம்ப்பா. ஆமா போலாமா. டாக்டர் இனியாவுக்கு இப்போ ஓகே தானே டாக்டர்? ஒன்னும் ஆபத்து இல்லையே? சொல்லுங்க டாக்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். டோன்ட் வரி மிஸ்டர் விக்ரம், அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. தேங்க்யூ மிஸ்டர் விக்ரம், சொல்லுங்க டாக்டர். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சிடென்ட்ல அவங்க கால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. 3 இடத்துல போன் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. கால் பாதம் டேமேஜ் ஆகி நர்வ்ஸ் சிலது கட் ஆயிருக்கு. பிளட் நிறைய கிளாட் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது 3 நாள்ல ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஈவன் பிளாஸ்டிக் சர்ஜரி கூட பண்ண வேண்டியிருக்கும். பரவாயில்ல டாக்டர், எத்தனை ஆபரேஷன் வேணாலும் பண்ணுங்க டாக்டர். இனியா பழையபடி வேணும் டாக்டர். விக்ரம், இது எல்லாம் ஒரு ட்ரை தான். மேபி கால் சரியாகலாம், இல்ல ஆகாம போய் இடது காலை எடுக்க வேண்டி வந்தாலும் வரலாம். என்ன டாக்டர் சொல்றீங்க?
சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகி நிறைய கண்ணாடி பீஸ், இரும்பு தூளெல்லாம் அவங்க கால் காயத்துக்குள்ள ஊடுருவி இருக்கு. இதெல்லாம் செப்டிக் ஆகி சீல் வைக்காம காப்பாற்றணும். அதனால உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுதான் ஆபரேஷன் பண்ண முடியும். ஆமா சார், அதுக்கு நிறைய செலவாகும். நீங்க என்ன பண்றீங்க, இமிடியேட்டா ஒரு 5 lakhs கவுண்டர்ல கட்டிடுங்க. அப்புறம் ஆபரேஷனுக்கான வேலையை நாங்க ஆரம்பிச்சிடுறோம். சரிங்களா? ஓகே, வாங்க போலாம் சார். ஐயோ இனியா, உனக்காமா இப்படி ஒரு நிலைமை வரணும்? யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காது உனக்காமா இப்படி ஒரு நிலைமை வரணும்? ஐயோ அப்பனே முருகா, தயவு செஞ்சு இனியா பழையபடி வேணும்பா, ஏதாவது பண்ணுப்பா. சார், ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க சார், அவங்க குணமாயிடுவாங்க. அந்த பொண்ணு பழையபடி நல்லா நடப்பாங்க சார், தைரியமா இருங்க. தேங்க்யூ 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 சிஸ்டர். சார், முதல்ல கவுண்டர்ல போய் பணத்தை கட்டுங்க, அப்பதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, சீக்கிரம் கட்டிடுங்க சார். ஓகே. ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க, நான் சரிங்க கூப்பிடுறேன். மேடம். ஹலோ, சொல்லுங்க. 50,000 ரூபாய் தேரும். இப்போ 2-3 லட்சம். ஓகே மேடம், பேஷண்ட் நேம் இனியா திருவாசகம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே. 5 lakhs பே பண்ணணும் சார். மேடம், டக்குன்னு அந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட் ஏற்பாடு பண்ண முடியல. 3 lakhs இருக்கு, அதை நான் உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க, நான் கொஞ்ச நேரத்துல மீதி சாரி சார், அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தான். என்ன நம்பலன்னா ஒரு நிமிஷம், என்னோட ஐடி கார்டு பாருங்க. ஓகே ஓகே சார், நம்புங்க ப்ளீஸ். அதுல பே பண்ணிடலாம்ல? இதுல ஸ்கேன் பண்ணுங்க சார். பேமெண்ட் போயிருச்சு மேம். 2 lakhs செக் பண்றேன் சார். ஓகே சார். ஓகே, 50,000. ஓகே சார், நான் பில் எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் பே பண்ணுங்க. இன்னொரு 50,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓகே, இன்னொரு 50 செக் பண்ணுங்க. ஓகே ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க சார் பில்லு. தேங்க்யூ தேங்க்யூ மேம். அப்பா, அங்க வாங்கப்பா. மாமா மாமா, என்னாச்சு மாமா? மாமா, என்ன ஆச்சுன்னு என்ன சொல்றது மாமா? எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. அவ வலியில துடிச்சிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வாங்க வாங்க மாமா. வாங்க மாமா. வீடியோ கால்ல பேசிட்டு இங்கதான் உள்ள. மாமா கொஞ்சம் இந்த பக்கம். யார் நீ? அம்மா 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 கொஞ்சம் அமைதியா இருமா. அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா. உள்ள ஐசியூல இருக்கா. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா. ப்ளீஸ் ப்ளீஸ்மா, கொஞ்சம் பொறுமையா. அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுமா, கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ் ப்ளீஸ். என்னாச்சுமா? எப்படி இருக்கா இப்போ? சிஸ்டர், இப்போ எப்படி இருக்கு நீ? ஷி ஓகே? பரவாயில்ல, லேசா கான்சியஸ் வந்திருக்கு.
நர்ஸ் இனியாவை பார்க்கலாமா? லைட்டா தான் கான்சியஸ் வந்திருக்கு, அதனால எல்லாரும் போய் பார்த்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வேணும்னா யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க. முருகா, என் மருமகளை ஐயோ அம்மா காப்பாத்திட்ட. கத்தாத, கொஞ்சம் அமைதியா இரு. இது ஹாஸ்பிட்டல். See, அவளுக்கு தொந்தரவா இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. யாழினி, நீ போய் பார்த்துட்டு வாமா. இனியாவை இந்த நிலைமையில பார்த்தா என்னால தாங்க முடியாதுமா. நீ போமா. மாமா யாழினி, நீ போமா. உன்னை பார்த்தாதான் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நீ போறதுதான் சரி. இல்ல மாமா, நீங்க தான் போகணும். அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆனதுல இருந்து நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க போய் பார்த்தாதான் அவளுக்கும் ஆறுதலா இருக்கும் மாமா. நீங்களே போங்க மாமா. நீ போய் பாருப்பா. ஆமாண்ண, நீ போன. நீங்களே போய் பாருங்க மாப்ள. ஐயோ சாரி சாரி, இல்ல இல்ல ஒண்ணு இல்ல. கூல் கூல். விக்ரம், ஐயோ விக்ரம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுமா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என் அக்கா கல்யாணம் நின்னுடக்கூடாது. அவளுக்கு நிச்சயம் பண்ண அதே நாள்ல நடக்கும்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. சே சே சே, என்னம்மா என்ன பேச்சு பேசுற நீயா? நீ ரொம்ப பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணும் கிடையாது, இது சரியாயிடும். ஓகே, பொய் சொல்லாதீங்க விக்ரம், பொய் உங்க முகத்துக்கு நல்லா இல்ல. எனக்கு தெரியுது விக்ரம், என் இடது கால்ல உணர்ச்சியே இல்ல. அரகுர மயக்கத்துல இருக்கும்போது டாக்டர் நாசம் பேசினது என் காதுல விழுந்துச்சு. என் காலை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை நீ அப்படிலாம் எதுவுமே நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். உனக்கு எல்லாம் சரியாயிடுமா. நம்புடா தங்கம், ப்ளீஸ். நம்புறேன் விக்ரம். ஒருவேளை அப்படி ஏதாவது ஒண்ணு எனக்கு ஆச்சுன்னா நான் என்ன பத்தி ஒன்னும் கவலைப்பட மாட்டேன். ஆனா எனக்கு என் அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எனக்கு அவ வாழ்க்கை தான் முக்கியம். எனக்காக சத்தியம் பண்ணுங்க ப்ளீஸ். இனியா, சத்தியமா சொல்றேம்மா, உங்க அக்கா கல்யாணம் நடக்கும். அது மட்டும் இல்ல, அதே மேடையில அதே தேதியில நம்ம கல்யாணமும் நடக்கும். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. நீ மனசை தளர விடாத ப்ளீஸ். எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஐ ப்ராமிஸ்.
என்னக்கா நீ காஃபி போட்டு எடுத்துட்டு வர? அப்புறம் என்ன பண்ண சொல்ற? அன்னிக்காரி தான் மருமகளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பதறி அடிச்சு ஓடி போயிட்டாளே. ஆமா ஆமா, இப்பவோ அப்பவோன்னு இழுத்துட்டு இருக்கிறவளை பாக்குறதுக்கு இந்த ஓட்டம் ஓடுறாங்க. அந்த இனியா சரியானாதான் நம்ம அண்ணி இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுப்பா. அது எப்படி சரியாகும்? அவதான் போய் சேர போறாளே. நம்ம அன்னிக்கு மருமகளை பிரிஞ்சிருக்க முடியலனா அவங்களும் கூட போய் சேர வேண்டியதுதான். அது சரிக்கா, அவ மண்டை போடுற வரைக்கும் நாம எதுக்கு சும்மா இருக்கணும்? இப்பவே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா. என்ன சொல்ற? அண்ணன் அந்த தொல்லைங்க எதுவும் இல்லாம தனியா தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் இந்த கல்யாணத்துல எதையாவது குளறுபடி பண்ண, எதையாவது பேச முடியுமான்னு பாப்போம். அந்த இனியாக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம நம்ம அண்ணன் கிட்ட போய் எப்படி பேச முடியும்? அவரு சும்மாவே கோக்குமாக்கா பேசுற ஆளு. நாம வேற ஒண்ணும் தெரியாம முழிச்சிட்டு இருந்தோம், திங்கிற சொத்துலயே மண்ணு விழுந்துரும். அதுவும் சரிதான்க்கா. சரி, அப்போ ஒண்ணு பண்ணுவோம். நம்ம அன்னிக்காரிக்கு போனை போட்டு இனியாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பரிதாபப்படுற மாதிரி சீன் போடு. அண்ணி வளரிடுவா. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அண்ணன் கிட்ட போய் பேசி பாப்போம். அதுவும் சரிதான். போன் பண்ணி பேசலாம். என் மனசே ஆறலம்மா. இன்னும் மட்டும் உயிருக்கு ஆபத்து இல்லாம போச்சு. அது வரைக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஆமா ஆண்டி, இனியா எழுந்து நடக்கிறதுக்கே 2-3 மாசம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஆகட்டுமா, இப்ப என்ன ஆயிப்போச்சு? அது வரைக்கும் நான் என் மருமகளை தோள்ல வச்சு தாங்குவேன். என் மருமகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? அம்மா அழாதம்மா, அன்னைக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க பழையபடி எல்லாம் நல்லா ஆயிடுவாங்க. அது தெரியும்டா எனக்கு. ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு மாத்தியாச்சு. அப்ப கூட அவங்க யாருமே என் மருமகளை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்களே. என்னமா பண்றது? யாராவது ஒருத்தர் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. அதான் அண்ணன் மட்டும் போய் பார்த்துடுச்சுலமா. ஆமாமா, எனக்கு என்னமோ இங்க பார்க்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு தேவையில்லாம நின்னுகிட்டு? நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. விசிட்டிங் அவர்ஸ் அலோவ் பண்ணும்போது நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அதெல்லாம் முடியாது. என் மருமக முகத்தை பார்க்காம நான் இருந்து கொஞ்சம் கூட நகர மாட்டேன். அது வரைக்கும் எனக்கு சோறு தண்ணி கூட இறங்காதுப்பா. அம்மா, சோறுன்னு உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்பாவுக்கு மதியான சாப்பாடு ரெடி பண்ணிட்டியாமா? ஐயோ ஆமால, எனக்கு மறந்தே போச்சே. இளங்கோ, ஏதாவது பண்ணி அப்பாக்கு மதிய சாப்பாடு ரெடி பண்ணுடா. அம்மா, அதான் அத்தைங்க எல்லாம் வீட்ல இருக்காங்கல்லம்மா, அவங்க கிட்ட சொல்லி சமைக்க சொல்லு. இரு, நான் அமுதா அத்தைக்கு கால் பண்ணி சொல்றேன். டேய், தனமே கால் பண்றாடா. அட்டெண்ட் பண்ணி பேசுமா. தனு. அண்ணி, அடிச்சு பிடிச்சு ஓடுனீங்களே, என்னாச்சு இனியாவுக்கு? ஒன்னும் ஆகலல்ல? ஏன்னா ஏதோ லாரி அடிச்சதா சொல்றாங்க. இனியாக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? கடவுள் புண்ணியத்துல அவ உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்ல. இனியா பொழைச்சிட்டாமா. எது பொழைச்சுக்கிட்டாளா? நீ ஏன் இவ்ளோ அதிர்ச்சி ஆகுற? அதிர்ச்சியெல்லாம் இல்ல, சந்தோஷம்தான். என்ன இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே, பாவம் தானே. அவ பொழைச்சது எனக்கு பயங்கர சந்தோஷம். பொழைக்காம எப்படி? அவ பண்ண நல்லது எல்லாம் அவ முன்ன நின்னு அவளை காப்பாத்திருக்கு. என் மருமக ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவ. என்ன தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி அவளோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லம்மா. ஆனா காலுதான். என்னது, காலை எடுத்துட்டாங்களா? ஐயோ கடவுளே. ஏய் சீ, வாய மூடு. உன் வாயில நல்லதே வராதா? கால்ல தான் 2-3 இடத்துல எலும்பு உடைஞ்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். அது கூட ஆபரேஷன் பண்ணா சரியாயிடுங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. ஓ அப்படியா அண்ணி? ஆனா அவ எழுந்து நடக்க ஒரு 2-3 மாசம் ஆகுமா. ஏய், அவ நடமாட 3 மாசம் ஆகுமா? 3 மாசமா? ஹலோ. ஹலோ தனோ,
லைன்ல இருக்கியா? ஆ ஆ, இருக்கேன் அண்ணி. நீங்க சொன்னத கேட்டோன்னே எனக்கு பேச்சே வரல அண்ணி. என்னம்மா பண்றது? அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும். ஆமா அண்ணி. ஐயோ, அப்புறம் தானோ நான் இங்க இருக்க வேண்டியிருக்கு. நீ மத்தியானத்துக்கு கொஞ்சம் சமைச்சு வச்சிடுறியா? உங்க அண்ணனுக்கு தான் ஹோட்டல் சாப்பாடு எதுவும் ஒத்துக்காத தெரியும்ல. அதனால நீ கொஞ்சம் சமைச்சிரு. முடிஞ்சா ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து அனுப்பி வை. சரிங்க அண்ணி. நீங்க கூட இருந்து மருமகளை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் வச்சிடுறேன். சரிம்மா. என்னக்கா இப்படி சொதப்பிடுச்சு? அவ ஆயுசு ரொம்ப கெட்டிடி. லாரிய வச்சு அடிச்சு அவ பொழைச்சிருக்கானா? அவ சாதாரண ஆள் இல்ல. ஆமாக்கா, அவளை எவ்வளவு அடிச்சாலும் எழுந்து வரானா? நம்ம அவளை எந்திரிக்கவே விடக்கூடாது. ஒரே போடணும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.